மகிமைப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை கனம் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசிரியர் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டியது பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 87ஆம் சங்கீதம். 87ஆம் சங்கீதம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை வராக ஓராகன் பக்தருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசகங்கள் எல்லாவற்றை பார்த்து சீயோன் வாசல் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விஷயங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபுலோனையும் குறித்து பேசுவேன். ஏதோ பெலிஸ்தரிலும் பெரியரிலும் எத்தியோப்பியரில் கூட என்னான் அங்கே பிறந்தான் என்று, சீயோனை குறித்து என்னான் என்று அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயரிடும் போது என்னான் அதிலே பிறந்தார் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவார் ஆடுவார் ஏகமாய் சொல்லுவார்கள். சங்கீதம் 88 மகாலயத்தினாகிய வாத்தியத்தில் வாசிக்க கோராகன் பக்தருள்ள ராகத்தில் உனக்கு தூக்கப்பட்ட எசரானாகிய ஏமானின் போதக சங்கீதம். இரண்டு ரட்சிக்கும் தேவனே கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தல். என் ஆத்மா துக்கத்தால் அறிந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாக அறிந்திருக்கிறது. நான் புலியில் இறங்குறவர்களோட எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலான என் மருத்துவர்கள் ஒருவனைப் போல நிறுவப்பட்டிருக்கிறேன். நீரினை ஒரு பொழுதும் நினையாதபடி உமது கையால் அறுக்கொண்டு பிரேதத்தில் கிடக்கிறவர்களை போனானேன். என்னை பாதாளத்தில் ஏறின ஆழங்களிலும் வைத்து உம்முடைய கோபம் என்னை உறுத்துகிறது. உம்முடைய அலைகள் என்னை நகர்த்தி என்னை வருத்தப்படுத்துகிறேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அறுவருக்காக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டு கிடக்கிறேன். துக்கத்தினால் என் கண் பொழிந்து போயிட்டு கூப்பிட்டு மற்ற நேரம் என் கைகளை விரிக்கிறேன். மற்றவர்களுக்கு அதிசயங்களை செய்கிற செத்து போனவர்களுக்கு உண்மை துதிப்பார்கள். வேதத்தில் உமது கிருபையும் பிரிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? எவ்வளவு அதிசயங்களும் மருதி உமது நீதியும் அறியப்படுமோ? நானும் கர்த்தாக்கும் எனக்கு கூப்பிடுகிறேன். காலையில் என் விண்ணப்பம் முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறேன்? என் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறேன். சிறுவை என்பது நான் சிறுமைப்பட்டவனும் ஆண்டு போகிறவனும் இருக்கிறேன். உம்மால் வரும் வெயில் என் மேல் சுமத்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய என் மேல் உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாக என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விளக்கினேன். எனக்கு அறிமுகமானவரை மறைந்து போனார்கள். 89 இஸ்ரவேலாகிய தானின் மஸ்தேன் போதக சங்கீதம். கர்த்தருடைய கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கு சிறப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பேன் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பெண்ணை என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உமது சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்த சபையில் உம்முடைய உண்மையை விளங்கும். ஆகாய மண்டல கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்கள் புத்தர்கள் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவங்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படுத்தப்பட்டமை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை பல வல்லமை உள்ள கர்த்தரியார். உம்முடைய வல்லமை உண்மை உண்மை சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் நின்று பெருமையாக ஆளுகிறவர்களாக அனைவரையும் எழுப்பும் பொழுது அவர்களை அடக்க பண்ணுகிறீர். நீர் ஆகாப்பை விட்டுண்டு ஒருவனை போல நொறுக்கு நீர். உமது வல்லமையும் பேத்தினாலே உம்முடைய சத்துருக்களை சிதறடித்து வானங்கள் உம்முடைய பூமியும் உம்முடையது உலகத்தையும் யாவை நீரை அசுவாரப்படுத்தினீர். வடக்கு தெற்கு உண்டாக்கினீர். தாபேரு எர்மோன் உண்மை நாம் வழங்க கண்டிருக்கும்.
உமது வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதி நியாயம் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபை சத்தியம் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தாவே உம்முடைய முகத்தை வெளிச்சத்திலே நடப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தின் நாடோறும் கடிகொண்டு உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையும் இருக்கு. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடமிச்சிடும். கர்த்தரால் எங்களுடைய ராஜா உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாக சக்தியை சௌரியான் மேலும் வைத்து ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீது கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த அவனை அபிஷேகம் பண்ணேன். கை அவனுடைய உறுதியாக இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துருவனை நெருக்குவதில்லை. நியாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. உன் சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக மடங்கெடுத்து அவனை பாதிக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேல் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகனா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் சந்ததி என்றென்றைக்கு நிலைநிறுத்துகவும் அவன் ராஜஸ்தானத்தில் ராஜாசனம் மானங்கள் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளையை கை கொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதியினாலும் கண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிரகாசம் இருப்பேன். என் உடன்படிக்கை மீறாமல் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விஷயம் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு தான் போய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசன சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனைப் போல அது என்றைக்கும் உறுதியாகும். ஆகாய மண்டலத்தையும் சாட்சியைப் போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினேன். ஆனால் இந்நேரங்களை வெறுத்து தள்ளிவிட்டு நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு உக்கரமானே. உமது அடியானுடைய நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு அவன் கிரீடத்தை தரையில் தள்ளி அவமானப்படுத்தினேன். அவன் மதுகளை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினேன். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். அவன் அயலாருக்கு இந்தியானால் அவன் சத்துருக்களின் வலதுகையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்து அவன் பட்டயத்தின் கருத்தை மலுக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்து அவன் மகிமை அற்று போக பண்ணி அவன் சிங்காசனத்தில் தரையில் தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி வெட்கத்தால் மூடினேன். இதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்னென்னைக்கு மறந்திருப்பீர். என் கோபம் அக்னியை போல் எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்று என்பதை நினைத்தருளும். மரணத்திற்கு அவரை வீணாக சிசிக்க வேண்டிய என்ன மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு உத்தம சக்தி பண்ணி உமது பூர்வ கிருபைகள் எங்கே ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரையும் நீர் அபிஷேகம் பண்ண காரடியை நிந்திருக்க கர்த்தாவே, உமது அடியார் உமக்கு நிந்தியும் வலிமையான ஜனங்கள் எல்லாரும் நான் மனமடிவுக்கு சுமக்கு என் நிந்தியை நினைத்தருளும். கர்த்தருக்கு என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்தரெடுத்த வார்த்தையின்படியே பிரிவியாக இறங்கி வரட்டும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கிறவர் உம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, ஆண்டவரே, நீர் இந்த 89ஆம் சங்கீதம் வரையில் நீ கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நன்றி. இன்னும் 90ஆம் சங்கீதத்திலிருந்து நீர் எங்களோட பேச போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாறாதது. ஆண்டவரே, நீ இந்த இதுவரையிலும் இந்த 3 சங்கீதங்களிலும் எங்களோடு பேசினீர். இந்த 4வது சங்கீதத்தில் பேசுகிறீர். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னே நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னே அன்னைக்கு தேவனாக இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்தரை திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷத்து நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல மாறிக்கொண்டு போகிற நிந்தைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு புலந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் இந்த உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கவிழ்த்து போட்டோம். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது 80 வருஷமாக இருந்தாலும்
அது மேன்மையானது, அற்புதம், சஞ்சலமாக சீக்கிரமாக கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமை உமக்கு பயப்படத்தக்க விதமான உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறோம் ஐயா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வரும் இதுவரைக்கும் கோபமாக இருக்கும் அது அடியாருக்கு பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிவுண்டு மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். உமது கிருபை உமது ஊழியக்காருக்கு உமது மகிமை அவர் பிள்ளைகளுக்கு வழங்குவதாக. எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரியங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் பிரியங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எங்கள் கைகளின் பிரியங்களிடத்தில் உறுதிப்படுத்திய வேண்டும். ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்தி தேற்றினீர் இருக்கிறீர். தொடர்ந்து இந்த நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றி உங்களுடைய கருத்திலே உமக்கு நாங்கள் மகிழ்ந்து கழிவுற உதவி செய்வோம். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு தானே என்று நம்முடைய பிள்ளைகள் அற்பமாக இராதபடி கர்த்தர்களை ஏதாவது ஒரு மகிமையை எங்களுக்கு செய்யும்படி இலை கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே. அடியான ஆண்டவரே, ஒரு நல்ல நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு திறம்பட செய்யணும்னு வாங்கிக்கிறோம் ஆண்டவரே. இதில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் இதை எப்படி ஆசீர்வதிக்க போகிறீங்க, நம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். ஒரு எழுப்புதலை தாரும். எங்களுக்கு ஊழியங்களில் ஒரு மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்து உங்களுடைய கிருபை ஊட்டப்படும்படி செபிக்கிறோம். தேவநாமத்தை உயர்த்துகிறோம். நாளையும் தந்தையே நடிகை அடிப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும் ஐயா, சுகப்படுத்தும் ஏசப்பா. வியாதி நிகழ்த்தப்பா, பிள்ளைகள் வியாதியில் துடிக்கிறார்கள் ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, பொருளாதார கஷ்டத்துக்கு பிள்ளைகளை கஷ்டத்திலிருந்து விடுவீங்கப்பா. இந்த வாழ்க்கை வேலை பகுதி தொலைகளுடைய கனப்பட்டு வீட்டு மேற்கப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நாம வழிபடுத்த நம்ம தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறார் சொல்லி பிள்ளைகளுடைய சுதந்திரம் அவருடைய சுதந்திரமாக